முரசம் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் ஸ்ரீராம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நீங்கள் தப்பு பேசுறீங்கன்னா நீங்கள் 200 ரூபா வின் பண்ண முடியும். வாங்க யார் அந்த லக்கி வின்னர்னு பார்க்கலாம். என் பேர் வந்து விக்கி, எங்கள் அம்மா பேர் வந்து சத்யா, எங்கள் அக்கா பேர் வந்து பதுபிதா, எங்கள் தாத்தா பேர் வந்து முருகேசன். இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் நான் ஃபர்ஸ்ட். அப்படின்றது அறிமுகம்னு தானே சொல்லணும். நீங்கள் பியூர் ஃபோர்னா தமிழ்லாம் எப்படி நீங்க சொல்றது எனக்கு புரியல. நான் ஃபர்ஸ்ட் எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஆமாப்பா, பியூர் சொல்லலனா இது என்னடாப்பா பியூர்ல என்னப்பா ரொம்ப பியூர், சாதா பியூர்லாம் இருக்கு. பேசுறது இருக்குதுல்ல, அது ஒன்று. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சொல்லுங்க சார், எங்க இருந்து வரீங்க நீங்க? நான் அரும்பாக்கத்திலிருந்து வருகிறேன். எப்படி வந்தீங்க இங்க? என்னுடைய 4 சக்கர வாகனத்தில் வந்தேன். 4 சக்கர வாகனம் கார்ல வந்தீங்க. சரி, வரும்போது டிராஃபிக்லாம் எப்படி இருந்தது சார்? டிராஃபிக் என்றது சென்னையில் நம்ம சொல்ல வேண்டாம். டிராஃபிக் போக்குவரத்து நெரிசல். நான் இப்படி தான் வந்து உங்ககிட்ட கேள்விகள் கேட்பேன். இப்படியே போய்க்குதா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? நான் எங்கிருந்து வருகிறேன் என்று சொல்ல வேண்டுமா? எங்கேருந்து வருகிறீர்கள்? நான் அண்ணா நகரிலிருந்து வருகிறேன். ஓகே. வேற உங்களுக்கு டிராஃபிக்லாம் எப்படி இருந்தது அண்ணா நகரில்? போக்குவரத்து நெரிசல் தாங்க, நெரிசலாகத்தான் இருந்தது. ஓகே. உங்களுக்கு ஒரு நிமிஷம், உங்களுக்கு அண்ணா நகரில் பிடிச்ச கடைகள் என்ன? பிடித்த கடைகள் சூப்பர் மார்க்கெட் தான். முடியல. சென்னையில் இப்படிப்பட்ட ஒரு பூங்காவை கொடுத்த தமிழகத்துக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த முதலமைச்சர் வந்து இந்த பூங்கா திருவிக்கா பூங்கா அவர்கள் பெயர் வைத்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய பூங்கா சிறப்பாக அமைச்சு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ஓகே. நான் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு பூங்கா தமிழகத்தில் ஃப்ரீ, அதாவது ஃப்ரீ என்பது ஆங்கில வார்த்தை. வணக்கம், என்னுடைய பெயர் ஜெயந்தி. நான் சென்னையில் வசித்து வருகிறேன். இந்த இடத்தில் எனக்கு மிகவும் சிந்தாதிரிப்பேட்டை, அமைஞ்சக்கரை உள்ளிட்ட இடங்கள் நன்றாக பிடிக்கும். எனக்கு மிகவும் பிடித்தது அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா? இந்த இடத்தில் உள்ள அங்காடி தெரு மற்றும் பாத்திர கடைகள் மிகவும் பிடிக்கும். பாத்திர கடைகள் பிடிக்கணும் உங்களுக்கு. அப்போ சமையல் கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக சமையல் பிடிக்கும். ஏன் சமையல் பிடிக்கும் உங்களுக்கு? சமையல் வீட்டிற்காக செலவழித்து செய்யும் பொழுது நன்றாக பிடிக்கும். சரி, ஓகே. உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருக்குன்னா ஹோட்டல் கண்டிப்பாகவே பிடிச்சிருக்கும். ஓகேவா? என்ன மாதிரி ஹோட்டல், அதாவது என்ன ஹோட்டல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சைவ சிற்றுண்டிகள் மிகவும் பிடிக்கும். ஓகே. அதில் சைவ சிற்றுண்டி. ஓகே. எங்கே, என்ன ஹோட்டல்? சங்கீதா சைவமா என்ற அசைவ ஹோட்டலுக்கு செல்வோம். ஆனால் சைவம் அதிகமாக சாப்பிடுவேன். உண்மையிலே ஜோக்கர் தான். ஏனென்றால் எனக்கு அசைவம் பிடிக்காது. வீட்டுக்காரர் பிள்ளைகளுக்கு பிடிப்பதால் அதிகமாக செய்வதுண்டு. அதனால் செல்வோம். அதனால் செல்வீங்க. சரி, அதர் தேன் குக்கிங் உங்களுக்கு வேறு என்ன ரொம்ப பிடிக்கும்? மற்றும் எனக்கு என்னுடைய வேலை அதிகமாக பிடிக்கும். வேலை என்ன வேலை பார்க்குறீங்க? நான் கணக்காளராக வேலை செய்கிறேன். அக்கௌண்டன்ஸ். ஓகே. எஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்களேங்க. நீ சாதாரணமா பேசினாவே ரத்த கலரி ஆயிரும். இல்ல துஷ்டு வேறையாக்கும் துஷ்டு. என் பேர் வந்து ஹரிபிரசாந்த், எங்கள் அப்பா பேர் வந்து சங்கர். ஓகே. உங்கள் பேர் தான் கேட்டேன். ரைட்டு, பரவாயில்ல. சரி, எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நாங்கள் வாவுஸ் நகர்லேருந்து வரோம். சரி, உங்களுக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? கால்பந்து. ஏன் கால்பந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அது வந்து எனக்கு ரொம்ப பிடித்த விளையாட்டு. சரி, இப்போ கால்பந்து வீரர் யார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ரொனால்டோ. ஏன் ரொனால்டோ பிடிக்கும்? அவர் வந்து சூப்பராக கோல் போடுவார். எனக்கு பிடிச்ச விளையாட்டு வந்து மட்டைப்பந்து. அதில் வந்து எனக்கு மிகவும் பிடித்த வீரர்கள் வந்து தோனி, அப்புறம் ஜடேஜா, அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஃபுட்பாலில் வந்து ஃபுட்பால் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க, நீங்கள் வந்து கால்பந்துன்னு சொல்லணும். எனக்கு மட்டைப்பந்துனா பிடிக்கும். அதில் தோனி அடித்த 3 6 இன்னும் ஞாபகம் இருக்குது. இப்போ அடித்த ரீசெண்டான்றது என்னது? ஹேட்ரிக் 6 அடிச்சாங்க. என்னங்க ரீசெண்ட்ன்றது இங்கிலீஷ், சமீப காலம்னு நீ சொல்லணும். இப்பவே கண்ணை கட்டுது. என்னோட பேர் வந்து கல்பனா, நான் ஐனாவரத்துலேருந்து வரேன். சரி, ஓகே. உங்களுக்கு என்ன விஷயங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? குக்கிங் பிடிக்கும், ஷாப்பிங் பிடிக்கும், அந்த மாதிரி ஏதாவது?
சமைக்க ரொம்ப பிடிக்கும். சமைக்க ரொம்ப பிடிக்கும். என்ன சமைப்பீங்க? நல்லா சமைப்பீங்க நீங்கள்? இறைச்சி சம்மந்தப்பட்ட எல்லா உணவுமே நான் நல்லபடியாக சமைப்பேன். நான் வெஜிடேரியன் நல்லா சமைப்பேன்றீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச நான் வெஜிடேரியன் டிஷ் என்னது? மீன் வறுவல் நல்லா செய்வேன். அதுக்கப்புறம் பிரியாணியும் நல்லா செய்வேன். சரி, ஓகே. அதர் தான் நீங்கள் வந்து நல்லா செய்கிறது ஓகே. பட் வெளில போய் சாப்பிட்டா என்ன ஹோட்டல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பிரியாணி. என்ன ஹோட்டலில் பிடிக்கும்? ஹோட்டல் வந்து குறிப்பிட்டு இந்த ஹோட்டல் தான் கிடையாது. நீங்கள் ஹோட்டல்னு சொல்லிட்டீங்க. சார் திருத்தினாரு, நானும் மறந்துட்டேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? வேணாவரத்துலேருந்து வரோங்க. என்ன சொல்லுங்கள் சார்? உங்களுக்கு பிடித்த ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும் சார். எனக்கு மட்டைப்பந்து விளையாட்டு ரொம்ப பிடிக்குங்க. மட்டைப்பந்து விளையாட்டுல யார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? சச்சின் டெண்டுல்கர் ரொம்ப பிடிக்குங்களா, கங்குலி பிடிக்குங்களா, யுவராஜ் சிங் நல்லா பிடிக்குங்களா. எனக்கு ஏன் எதனால் உங்களுக்கு அவங்களெல்லாம் பிடிக்கும்? அவங்களாம் ஒரு திறமையான விளையாட்டுக்காரங்க. அவங்க ஆட்டம்லாம் வந்து மிக சிறப்பாக இருக்குங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம். அது இப்போ ஐபிஎல் நடிக்குது, பார்க்குறீங்களா? ஷோராக பார்க்குறேங்க. டெய்லி ஷோராக பார்க்குறீங்க? நான் இதான் முதல் முறையாக இந்த பூங்காக்கு வந்திருக்கிறேன். வேற எந்த பூங்காக்கு நீங்கள் 2வது தடவை 3வது தடவை போயிருக்கீங்களா? இல்லை, நான் அவ்வளோவா பூங்காக்கெல்லாம் போனது கிடையாது. நீங்கள் எங்கே போவீங்க? உங்களோட ஹேங் அவுட் ஸ்பாட் என்னது? கடற்கரை. கடற்கரைக்கு போவீங்க. நீங்கள் கொஞ்சம் சைடு வாங்க. நீங்கள் என்ன சைடு வாங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. கடற்கரைக்கு போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிறைய பொருள் வாங்கி சாப்பிடுவேன். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. நிறைய இருக்கு. அதில் வந்து என்னோட பள்ளி பருவம்ல என்னோட ரொம்ப யோசிச்சு பேசினாதான் தமிழ் நம்மளுக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் வருது. ஸோ ஐ திங்க் நம்ம இன்னும் பேச ஆரம்பிக்கணும் நிறைய. சூப்பர். ஸோ அதனால் என்னென்னா இவங்களுக்கு நம்ம சொன்ன வாக்கை காப்பாற்றணும். மக்களே, நம்மளோட ஃபஸ்ட்டு வின்னர் இன்றைக்கி 200 ஜெயிச்சிட்டாங்க. ஆமாம், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வின்னர். நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. சூப்பருங்க. என் பெயர் ராஜேஷ். நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தேன். நான் மனிதனாக இருக்கும் பொழுது நான் வணங்குகிற தூய தமிழ். இந்த தமிழ் வந்து நீங்கள் பேசிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரியுமா? பார்ப்பீங்களா? எனக்கு விளையாட்டு பிடிக்கும். பார்த்து கொண்டு தான் இருந்தேன். கடந்த ஒரு 10 வருட காலமாக நான் விளையாட்டிலே மிகவும் ஆர்வலமாக இருந்தேன். ஆனால் இப்போது விளையாட்டை நான் குறைத்து விட்டேன். ஏன்னால் வயதாக கொண்டிருக்கிறது. என்னுடைய பழக்க வழக்கங்கள் புத்தகங்களை படிப்பது, பெரும்பாலும் பைபிள் படிப்பது, அநேக ஜனங்களிடத்தில் பேசுவது, அவர்களிடத்தில் உரையாடுவது, ஆங்கிலத்தில் புது புது வார்த்தைகளை கற்றுக்கொள்வது. ஆங்கிலத்தில் தான் கற்றுப்பீங்க, தமிழில் கற்றுக்க மாட்டீங்களா நீங்கள்? ஐயோ, எந்த ட்ரெண்டில் பேசினாலும் எந்த ரூட்டில் போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? தமிழத்திலும் கற்றுக்கொள்வேன். ஆங்கிலத்தில் புது புது வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா, அதையெல்லாம் கற்றுக்கொண்டு அதுக்கு என்ன அர்த்தம் என்று ஆராய்ந்து பார்த்து அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். என் பிள்ளைகளுக்கும் அதை நான் போதிப்பேன். சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணி. தியேட்டர்லாம் போவீங்களா நிறையா? எத்தனை தடவை நான் உங்களுக்கு சொல்வது? சரி, பரவாயில்ல, சூப்பர். நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டீங்க. சூப்பருங்க. 5 நிமிஷத்தை தாண்டி கிளாக் ஓடினு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எஸ், நம்மக்கிட்ட 2வது வின்னர் இருக்கார். சொன்ன மாதிரி நம்ம 2வது வின்னர் இருக்காங்க. எஸ், 200 rupees 5 minutes பேசி ஜெயிச்சிட்டிங்க. சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். நல்லா ட்ரை பண்ணிங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு தமிழ் இவ்வளோ பேசினது 5 நிமிஷம்? எனக்கு ரொம்ப இப்போ பேசலாமா இங்கிலீஷ்? இப்போ இங்கிலீஷில் பேசிக்கலாம். பட் இருந்தாலும் அதை சொல்லுங்கள், நீங்கள் தமிழில் ட்ரை பண்ணுங்கள். அதையும் எனக்கு ரொம்ப பிடித்துக்கணும். ஏன்னா எனக்கு தமிழ் மிகவும் ஆர்வம் கொண்டவன் நான். ஏன்னா நான் கல்லூரி படிக்கும்போது தமிழ் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கணும் ஆசைப்பட்டேன். அது எனக்கு கிடைக்கல. அதனால் பிஎஸ்சி வேதியியலை படித்து விட்டு திருப்பி எம்பிஏ ஃபினான்ஸை படித்து போய்விட்டேன். அப்படியே வாழ்க்கையை ஒரு ஜிக்ஸாக போய் கொண்டிருக்குது. சார், நீங்கள் என்ன படிச்சிங்கன்னு கேட்டால் தோற்றுட்டு போகிறோம் மேபி. சரி, பரவாயில்ல, செம சூப்பர் சார், செம. தேங்க்யூ ஸோ மச்.